வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம கூடிய விரைவில் லான்ச் ஆக போகும் Redmi 11 சீரிஸோட ஸ்னீக் பிக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், Redmi கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி விலையில நல்ல குவாலிட்டியான ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது Redmi Note 10 சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. உங்களுக்கு வந்து ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனும் நல்லா இருக்கும், சைஸ் வைஸும் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கேமராஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து Redmi 11 சீரிஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸில் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சைனால பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity ப்ராசரோட வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் வியட்நாமில் லான்ச் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிற மாடல்ஸ்ல வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். Redmi Note 11 சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 மாடல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Redmi Note 11, Redmi Note 11 Pro, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Redmi Note 11 Pro Plus. ஸோ இந்த ப்ரோவும் ப்ரோ ப்ளஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆடட் ஃபீச்சர்ஸோட வரும், கேமராலாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். Redmi Note 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ Redmi Note 11 வந்து நீங்கள் வந்து MediaTek Dimensity 810 ப்ராசர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4GB 6GB வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெமரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோடைய கேமரா வந்து இப்போதைக்கு 50 மெகா பிக்சல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் Redmi வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராவோட குவாலிட்டி வந்து பிக்சலில் வந்து ஜாஸ்தி பண்ணலாலும் லென்ஸ் குவாலிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக விட்ட 2-3 மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Sony IMX சென்சார் கூட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சலோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் Redmiல வந்து இன்பில்ட்டாக இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்ஃப்ராரெட் இருக்கும், நீங்கள் வந்து அதில் வந்து ஏசி ஆப்ரேட் பண்ணலாம், டிவி ஆப்ரேட் பண்ணலாம், அது மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் அப்படி வந்து நீங்கள் வந்து மினிமம் 33 வாட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து Redmi 10 வந்து வாங்கலாம் அப்படின்னு இருக்கீங்களோ நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா Redmi 11 வாங்கலாம். இதோட பிரைஸ் வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 15,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது Redmi 11 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராவும் ப்ராசஸரும் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸர் வைஸ் வந்து Qualcomm Snapdragonோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 778 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் சொல்ல முடியாது, அதை விட அட்வான்ஸான ப்ராசஸர் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இது வரைக்கும் வந்து இந்தியாவில் வரப்போகிற மாடல் வந்து எந்த ப்ராசஸரோட வருது அப்படிங்கிறது வந்து கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை. நீங்கள் வந்து ஃபோன் லான்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Redmi 11க்கும் 11 Proக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 108 மெகா பிக்சல் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா Redmi Note 10லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோ சீரிஸில் வந்து கேமரா வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேமரா வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து யூஸ்வலாக நினைப்போம் Redmi வந்து விலை கம்மியான ஒரு மொபைல், அதனால உங்களுக்கு வந்து கேமரா ஃபோட்டோஸ்லாம் வந்து குவாலிட்டியாக இருக்காது அப்படின்னு நினைப்போம். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Redmi Note 11 Pro and Pro Plus எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AI சப்போர்ட்டட் கேமராஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக AI டேட்டா பேஸில் வந்து கம்பேர் பண்ணி லைட்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி பியூட்டிஃபை பண்ணி காட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஸ்லோமோ வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Redmi Note 11 Proவில் பேட்டரி வந்து அதே 5000 mAh நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் 33 வாட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RAM பார்த்தீங்கன்னா 6GB and 8GB வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Redmi Note 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4GB or 6GB தான் இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேமும் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ Redmi Note 11 விட Redmi Note 11 Pro வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர்லையும் கேமராலையும் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த Pro Plus அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா கிட்டத்தட்ட சேமான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து பார்க்கறதுக்கு ஃபோனோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 4500 mAh பேட்டரி பவரோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Qualcomm Snapdragon தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 778 இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து Redmi Note 11 சீரீஸில் கண்டிப்பாக 3 மாடல்ஸ் லான்ச் ஆக போகிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற நியூஸ் வந்து இப்போதைக்கு நமக்கு தெரியும். அண்ட் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வைஸும் வந்து ரொம்ப காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸோட வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து கிங் மொபைல்ஸோட ஸ்டே டியூனாக இருங்க. எப்போ வந்து ஃபோன் லான்ச் ஆகுதோ உடனே உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய மொபைல் டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.